நமஸ்காரம். என் பேர் வந்து ஹரிணி ரகு. நான் வந்து ஒரு மியூசிக் டீச்சராக இருக்கேன். மியூசிக்குங்கிற போது ஒரு கர்நாடிக் மியூசிக் வித் கல்ச்சர் ஆர் டிவோஷனல் மியூசிக் இதிலெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பற்றுதல் உண்டு. அதையே வந்து குழந்தைகளுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கு வந்து அதை வந்து பாஸ் ஆன் பண்ணணும், அதை வந்து அவளுக்கும் ஒரு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆசை. அதனால் ஞானமயத்துக்கு நான் வந்து இன்றைக்கி ஐம் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் த கிரேட் எஸ்பிபியை பற்றி பேசுகிறதுக்காக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸ்ரீபதி பண்டிதாராத்யுல பாலசுப்ரமணியம்ன்ற பேர்லேயே வந்து நம்மளுக்கு தெரியறது அவரோட அந்த ஒரு பண்டித்துவம். ஹி சங் ஓவர் 40,000 சாங்ஸ் அண்ட் எத்தனையோ லாங்குவேஜஸில், ஆல் இண்டியன் லாங்குவேஜஸ் மோஸ்ட் ஆஃப் தெம். அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் ப்ளேபேக் சிங்கர்ன்றதை விட அவர் வந்து அந்த டிவோஷ்னல் சைட் ஆஃப் த மியூசிக்கும் வந்து எத்தனையோ பண்ணியிருக்காருன்றது தான் உண்மை. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பக்தி சந்நிதி அப்படின்னு ஒரு 103 சாங்ஸ் நினைக்கிறேன், அதில் தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆனது வந்து வாஸ் ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் ஹிஸ். அந்த மாதிரி அதில் வந்து அந்த வேர்சிட்டாலிட்டி தான், நோபடி கேன் ஈக்குவல் தட் வேர்சிட்டாலிட்டி. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வேர்சிட்டாலிட்டி. அண்ட் ஒன்று வந்து இன்னொன்று மாதிரியே இருக்காது. அண்ட் ஒரு யூசேஜ் வில் நாட் பி, அந்த ஃப்ரேஸ் யூசேஜ் வில் நாட் பி த சேம் அஸ் தி நெக்ஸ்ட் சாங். ஸோ ஹீஸ் அன் எவர் ஸ்மைலிங் ப்ராலிஃபிக் சிங்கர் and he leaves us his music legacy which is ever living and ever green. ஸோ இன்னொரு பாட்டு ரீசெண்டாக கேட்டுருந்தது, இந்த எங்கும் சிவமயமே அப்படின்னு ஒரு பக்தி பூர்வமான ஒரு பாடல், வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட். ஸோ இதெல்லாம் நினைக்கிற போது ஹீஸ் ஆல்வேஸ் வித் அஸ் அப்படின்ற தாட் தான் நம்மளுக்கு இருக்குது. ரெண்டு பாடல்கள் விச் ஐ க்ரூ அப் வித். எந்த ஒரு பண்டிகைகள் அந்த மாதிரி சமயம்லாம் இருந்ததுன்னா, சென்னையில் வந்து நீங்கள் அந்த காலங்காத்தால் கேட்டேன்னா அந்த எல்லா கோவில்கள்லேயும் போடுற ஒரு 2 பியூட்டிஃபுல் சாங்ஸ், அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சினேன் இன்றைக்கி. ஒன்று லிங்காஷ்டகம், நிறைய குழந்தைகளுக்கு அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் வெரி ஃபேமஸ். தி அதர் ஒன் இஸ் ஆயர்பாடி மாளிகையில். ஸோ லிங்காஷ்டகம் வந்து ब्रह्ममुरारी सुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. இதே மாதிரி இன்னொரு தமிழ் பாடல், அழகான பாடல். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் நாராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் நாராரோ. இது எனக்கு என்றைக்குமே மனசில் இருக்கிற 2 பாடல்கள். இது வந்து நம்ம ஸ்ரீமதி எம். சுப்புலக்ஷ்மி எப்படி ஒரு அன்னமய ஆக்ரித்தீஸ்க்கு வந்து ஒரு சிக்னேச்சர், தன்னோட ஓன் சிக்னேச்சரை போட்டு அந்த ரெக்கார்ட்ஸை ரிலீஸ் பண்ணாலும், அந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் ஒரு எஸ்பிபியோட ஆணித்தரமான சிக்னேச்சர் இந்த சாங்ஸில் எப்போவுமே இருக்கும். அண்ட் ஸோ ஆஸ் ஐ செட், ஹீஸ் ஜஸ்ட் எவர் லிவிங் வித் ஹிஸ் மியூசிக் லெகசி.